ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் தக்ஷு vlogs. இன்னைக்கு வீட்டில் டே பூராவும் தனியாக ஓட்ட வேண்டி இருந்ததுங்க. மார்னிங் எந்திரிச்சது நம்ம சேனல் குட்டீஸுக்கெல்லாம் தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் தண்ணி விட மிஸ் பண்ணாலும் பாவங்க எல்லாமே வாடி போயிடும். எல்லா செடிங்களுக்கும் தண்ணி விடுறதுக்கு அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கப் ஆஃப் டீயோட டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதாங்க மார்னிங் வியூ. சூரியன் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்பவுமே பேர்ட் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். வீட்டில் யாரும் இல்லாததால நான் தாங்க சமைச்சாகணும். சிக்கன் சமைக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. நமக்கு சமைக்க தெரிஞ்ச ஒரே டிஷ் சிக்கன் தானே. வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நேற்றே தெரிஞ்சதால சிக்கன் வாங்கி வச்சாச்சு. ஃப்ரீசரில் வச்ச சிக்கன் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிருச்சிங்க, கட்டியாக இருக்குது. இப்போ அது தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் கொஞ்சம் நேரம். ஓசிடி இருக்கிறது ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ங்க. எதை தொட்டாலும் அடிக்கடி கை கழுவிட்டு இருக்கணும். நான் மட்டும் தான் இப்படியா, நம்ம நீங்களும் இப்படி தானே. சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. சிக்கன் ஃப்ரை பண்ணி ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடலாம். சிக்கனை ஃப்ரை பண்ண போனதா கொஞ்சமாக சிக்கனை அவிச்சு எடுத்துட்டா ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வருங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அவிச்சு எடுத்துடலாம். சிக்கனை அவிய விட்டதுக்கு அப்புறமா அது கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அப்போ கிளறி விட்டுக்கோணுங்க. அப்போ தான் நல்லா சிக்கன் குக் ஆகும். சிக்கன் நல்லா குக் ஆயிருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததா சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணதை ஆட் பண்ணிருக்க மாட்டேன். பிகாஸ் சிக்கன் ஃப்ரை பண்ணுறப்போ அதோட ஆயில் மேலே பட்டுமோன்னு லைட்டாக பயங்க. அதனால தள்ளி நின்று தான் ஃப்ரை பண்ண, அதெல்லாம் ஆட் பண்ண முடியலைங்க வீடியோவில். அடுத்ததாக கிரேவிக்கு தேவையான அளவு கோகனட் மில்க் எடுத்து வச்சு அதில் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு பூண்டு எடுத்து நல்லா கோல்டாகும் வரைக்கும் கிளறி வெட்டுக்கலாங்க. பூண்டு ஃபுல்லாகவே கோல்ட் ஆனதுக்கு அப்புறமா மிச்ச தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி விடுறதுக்கு அப்புறமா எடுத்து வச்ச கோகனட் மில்க்கை இதில் ஊற்றிக்கலாங்க. இது கொதி விட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண சிக்கனை சேர்த்துக்கிறதுக்கு அப்புறமா ஒரு 2 or 3 minutes நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி. அண்ட் இதுதாங்க என்னோட லஞ்ச் பிளேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஆல்.